உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மற்ற நாடகங்களை கம்பேர் பண்ணும்போது ஐயனார் துணையில் மட்டும் எந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலுமே உடனேக்குடனே அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது வந்துட்டு அடுத்தடுத்த அந்த சீன்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது தான் கொஞ்ச நாள் இழுத்துட்டே போய் இப்போ அது எண்டுக்கு வந்திருக்கு. பட் அந்த ஒரு சுச்சுவேஷனில் கூட இத்தனை நாள் வந்துட்டு சோழனை பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த நிலா சேரன் கிட்ட வந்துட்டு நான் எது ஆனாலும் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படிலாம் சொன்ன நிலா அதுக்கு முன்னாடி வீட்டில் சேரன் கிட்ட இல்லைண்ணா எனக்கு கொஞ்ச நாளாகவே சோழன் கூட வாழணும்னு தான் ஆசையாக இருக்குது அப்படின்னு கூட சொன்ன நிலா கோர்ட்டுக்கு போயிட்டு இல்லை எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு டிவோர்ஸ் அப்படிங்கிறதும் வந்துட்டு இந்த மாதிரி வந்தது கூட ஒரு பிரமையாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ வீட்டில் வந்து பார்த்தா வானதியோட பிரச்சனை அப்படிங்கிறதுனால 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. நீ எதுக்கடா கேட்ட, அடிச்சிருவியாடா நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு பிரச்சனையை பெருசாக இழுத்து அடிச்சுக்கிற அளவுக்கு போய் அப்படி உருண்டுட்டு இருக்கும்போது இப்போ நிலாவுமே போயிட்டு மன்னிச்சிருங்க பாண்டி, நான் தான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு சோழன் வந்துட்டு நீ என்ன நிலா, நான் தானே உன்னை கூப்பிட்டேன், நீ ஏன் போய் அவங்ககிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு ஓரளவு சமாதானமாக ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா பாண்டி போய் நிலா கிட்ட தனியாகவே பேசுகிறாரு. ஏங்க நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கல, மனசில் எதுவும் வச்சுக்காதீங்கங்க, நீங்கள் என் மேலே இருக்க அக்கறையில் தான் போய் பேசுனீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனாலும் நீங்கள் போய் பேசினா கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆளெல்லாம் அவள் கிடையாதுங்க. நானே இதை பார்த்து டீல் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன், அப்படி இல்லையா என்னை வேணான்னு அவள் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணுவா கூட கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் போய் தேவையில்லாமல் ஏதாவது பேசிட்டு அவள் ஏதாவது ஒன்று பேசிடுவாளோன்னு தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது, வேற ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ பாண்டி அதை விடுங்க, அதுவும் எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, உங்கள் விஷயத்துக்குள்ளார நாங்கள் தலையிட்டு இருக்கக்கூடாது தானே அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படி இல்லை, நீங்கள் எனக்காக தான் போய் பேசுனீங்கன்னா எனக்கு புரியாமலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அந்த டைம் தான் கரெக்டாக வந்து நடேசன் வந்து எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைல யாரும் எங்கேயும் போயிடாதீங்கடா அப்படிங்கிறாரு. ஆமாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு எங்களுக்கு தெரியாது பாரு, நாங்கள் எங்கே போகணும், எங்கே வேணால் போவோம், இப்போ என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து எப்பவும் பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு. டேய் எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே வீட்டிலே இருங்கடா, எங்கேயும் வெளியே போயிடாதீங்க, நான் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸோடு உங்களுக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா பார்த்துட்டு என்னது சர்ப்ரைஸா, என்ன அங்கிள் சர்ப்ரைஸ் தரப்போறீங்க, அதுவும் சர்ப்ரைஸ்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பின்ன இப்போ இருக்கவனுங்களுக்குலாம் இப்படி சொன்னதானமா ஒரு ஆர்வமாக இருக்கானுங்க, இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், இதோ நான் போனோடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் அந்த என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தாங்க முடியல. உட்காந்து என்னவா இருக்குன்னு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஒருவேளை கல்யாணம் பண்ண போகிறாரோ அந்த அளவுக்கெல்லாம் கூட யோசிக்கிறாங்க. ஆனால் நிலா வந்துட்டு இப்போ தான் சொல்லிட்டு போயிருக்காருல, திரும்ப இங்கே தானே வரப்போகிறாரு, அதுக்குள்ளே ஏன் போட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாங்க. அதே மாதிரி நடேசன் கொஞ்ச நேரத்திலே சூப்பராக மாஸ் என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு டாடா ஏசியோட வராரு. ஐயனார் துணை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வந்து அவர் இறங்கினதை பார்த்த உடனே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. என்னடா அது ஐயனார் துணைன்னு போட்டு இந்த வண்டியில் வந்து இவர் இறங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நிலாவுக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தாலும் இதுதான் அந்த சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாரு. சேரன் நேராக வேகமாக அங்கேயே போயிடுறாரு. பா என்னப்பா அது ஐயனார் துணைன்னு போட்டிருக்கு, நீங்கள் இதில் வரீங்க, யாரோடதுப்பா அப்படிங்கிறாங்க. ஏண்டா ஐயனார் துணைன்னு போட்டு நான் வரேன் அப்படின்னாலே இது நம்மளோட தான் தெரிய வேணாமா உனக்கு அப்படிங்கிறாரு. பா அதெல்லாம் சரிப்பா, என்னப்பா சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்களா அதானே இது அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா நம்ம வீட்டுக்குன்னு நம்மளுக்கே நமக்குன்னு இருக்க வண்டிடாது அப்படின்றாரு. சோழன் அப்படியே பார்க்குறாரு. ஆமாம் இவ்வளோ பெரிய லாரியை ஓட்டிகிட்டு இருந்துட்டு இப்போ அதை விட சின்னதாக ஒன்று கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா அதுக்கு பேர் பெரிய சர்ப்ரைஸா அப்படிங்கிறாரு. யாருடா இவனுக்கெலாம் வாழ்க்கையில் என்ன கிடைச்சாலும் திருப்தி அடைய மாட்டான் போல இருக்கே அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டு நல்லா சொல்லுங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. என்ன நிலா நீயும் சேர்ந்து அந்தாள் கூட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன, அவர் இந்த வயசில் ஏதோ ஒன்று பண்ணணுமே பண்ணுறாருல, அதுக்கு உங்களுக்கு பாராட்ட முடியலன்னா கூட பரவாயில்ல, கொஞ்ச நேரம் அமைதியாவது இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. சரி நான் அவர் பாட்டுக்கு அமைதியாக காரை தொடச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. என்னம்மா எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கு அங்கிள், இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தீங்களா டீலிங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நீ கேட்டப்போ கூட சொல்லலை, தப்பாக எடுத்துக்காத அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. அப்போ பல்லவன் பார்த்துட்டு இந்த வண்டியை வச்சுட்டு என்ன பண்ணுறது, ஒரு காராக இருந்தால் கூட சோழனை ஏதாவது ஓட்டும், நம்ம வீட்டில் இருக்கவங்களும் எங்கேயாவது வெளியே போகணுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம், டாடா ஏசி வச்சுட்டு என்ன நீ பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நடேசன் பார்க்குறாரு. டேய் இது என்ன இப்போ உங்களுக்கு நீங்கள் ஊர் சுற்றுறதுக்கு வாங்கிட்டு வந்து வச்சேன்னு நினச்சியா, நடேசன் சம்பாதிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன்டா, லாரி ஓட்டுற அளவுக்குலாம் உடம்புல தெம்பில்ல, இதுனா லோக்கலில் நான் எங்கே வேணால் ஓட்டிட்டு தேவையான அளவு நான் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுப்பேன்ல, இனிமேல் எவனும் பார்த்து ஒரு அப்பனா எனக்கு என்ன பண்ண அது இதுலாம் எவனும் பேசக்கூடாது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நான் சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருப்பேன், அதை வச்சு சேர்த்து நான் உங்களுக்கு கொடுப்பேன், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கங்கடா
அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே பார்க்குறாரு. பாத்தியா நிலா, ஒரு டாடா ஏசியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே பெருசாக கோடி கோடியாக சம்பாரிச்சு கொண்டு வந்து நம்மளுக்கு கொட்ட போகிற மாதிரி தான் பில்டப் பேசுவார் அப்படிங்கிறாங்க. சோழன் அமைதியாக இருங்க, அவர் ஏதோ பண்ணுறேன்னு தானே சொல்கிறாரு, அது கூட ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ இப்படியே அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா நிலாவுக்கு திரும்பவும் கால் வருது அட்வொகேட் கிட்ட இருந்து. அவங்க எல்லாரும் இருக்கும்போது தான் ஃபோனை எடுக்கிறாங்க. எல்லார் முகமுமே ஒரு மாதிரி மாறுது. அட்வொகேட் தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அவங்க அட்டன் பண்ணும்போதே சோழனோட முகம் அப்படியே செத்து போயிடுது. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அது ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. இவங்க அட்டன் பண்ணி பேசினோன்னே, மாடி நிலா, நாளைக்கு நமக்கு ஹியரிங் வருதுமா, நாளைக்கு காலையில் வந்துருங்க, அவங்களுக்கு ஏற்கனவே நான் வாய்ஸ் நோட் வேறு அனுப்பியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், நானும் பார்த்தேன், நாளைக்கு காலையில் தானே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதம்மா, இதுதான் லாஸ்ட் ஹியரிங். இதில் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் ஃபைனல் டிசிஷனாக இருக்கும். ஒருவேளை உங்கள் முடிவில் மாற்றம் இருந்தால் கூட நாளைக்கு நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம். சரியா? ஓகேவா, நான் வச்சிடுறேன், நாளைக்கு காலையில் 9:30க்குலாம் அங்கே இருக்க மாதிரி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பேசி முடித்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. எல்லாரோட முகமுமே ஒரு மாதிரி வாடி போய் இருக்கும்போது நிலாவுக்கே ஒரு மாதிரி இருக்கு, எல்லாருமே இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு. அப்போ பல்லவன் பார்த்துட்டு, ஹனி அப்படிங்கிறாங்க. டே பல்லவா, திருமணி ஆரம்பிக்காதடா, நாளைக்கு லாஸ்ட் ஹியரிங் தானே, பார்த்துக்கலாம் விடு அப்படின்றாங்க. சரிண்ணா, ஓகே அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அவரும் எழுந்து போயிடுறாரு. பாண்டி அப்படியே சோழனை முகத்தை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக தட்டி கொடுத்த மாதிரி பண்ணிவிட்டு அவரும் உள்ளே போயிடுறாரு. சோழனோட முகமே ஒரு மாதிரி இருக்கா, நிலாவையும் பார்க்குறாரு, சேரனையும் பார்க்குறாரு, அவரும் எழுந்து போயிடுறாரு. இப்போ சேரனுக்கே ஒரு மாதிரி இருக்கும்போது நிலா உள்ளே போகிறாங்க. அப்போது நிலா, ஒரு நிமிஷம் பா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கண்ணே அப்படின்னோடனே, நிலா, நாளைக்கு தானேப்பா கோர்ட்டுக்கு போகிறீங்க, எனக்கு நீ சோழன் கூட சேர்ந்து வாழ மாட்டியான்னு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருக்குப்பா, நாளைக்கு போயிட்டு டைவர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா அப்படியே பார்த்துட்டு, அண்ணா இது நானும் எடுத்த முடிவு தானே, கொஞ்ச நாளாகவே எனக்குமே சோழன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசையாக இருக்குது, பயப்படாதீங்கண்ணே, நான் இந்த வாட்டி போயிட்டு எனக்கு டைவர்ஸ் வேணான்னு தான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிச்சனுக்கு போயிடுறாரு. இப்போ மறுநாள் காலையில் அதே மாதிரி இங்கேருந்து கிளம்பி நேராக கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனோடனே அட்வொகேட்டை பார்த்துட்டு அவங்க அசிஸ்டண்ட் எல்லாருமே பார்த்துக்கோப்பா, அடுத்த ஹியரிங் கூப்பிடுவாங்க, உள்ளே கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொல்லி அவங்க உள்ளே போடுறாங்க. அதே மாதிரி நிலா சோழன்னு கூப்பிட்டோன்னே இவங்க போய் உள்ளே நிற்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு ஜட்ஜி கேட்குறாங்க, என்னம்மா இதான் லாஸ்ட் ஹியரிங் உங்களோடது, இப்போ உங்கள் முடிவில் ஏதாவது மாற்றம் இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், அதுக்கப்புறம் நம்ம தீர்ப்பு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ வந்து சோழன் ரொம்ப இதாகவே சிரிச்சிட்டு, நம்ம இல்லைன்னே சொல்லிடலாம், போன வாட்டி தான் நம்ம வந்து நிலாவுக்காக டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டோம், இந்த வாட்டி நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிலாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு சொல்லலான்னு வாய் எடுக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளார நிலா வேகமாக, இல்லை மேடம் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே சோழனுக்கு ரொம்பவுமே அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. இந்த வாட்டி அவள் முடிவை மாற்றலையா, அப்போ வீட்டில் அண்ணன் கிட்ட சொன்னது, அப்போ அண்ணன் கல்யாணத்துக்கு முத நாள் கூட கேட்டுச்சே, அப்போல்லாம் அப்படி சொன்னால் என்கிட்ட கூட அப்படிலாம் பேசிட்டு இப்போ இப்படி சொல்கிறானா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அங்கேயுமே கேட்குறாங்க, என்னப்பா இதில் உங்களுக்கு சம்மதமா அப்படிங்கிறாங்க. அப்போ சோழனுமே அப்படியே பார்த்துட்டு, சரி நிலா ஆசைப்படுற மாதிரியே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிடுறாரு. ஸோ 2 பேருக்குமே டிவோர்ஸ் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி டைவர்ஸும் கொடுத்துட்றாங்க. இந்த நேரத்தில் அப்படியே சோழனுக்கு வந்துட்டு எதோ தலைக்குள்ளே ஓடுது, ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே என்னென்னமோ தோன்றதெல்லாம் தாண்டி இப்போ அவர் மைண்டுக்குள்ளே வர்றது என்னென்னா, வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பல்லவன் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு பிடிச்ச பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சிங்கல்ல, அதனால தான் பாண்டியண்ணன் காதலும் சேரனனோட காதலும் இப்போ புட்டுக்கிட்டு போயிடுச்சு, அதனால தான் நீங்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே பாண்டி என்ன சொல்லியிருப்பாருனா, இவன் தேவையில்லாமல் நம்மளை கிண்டல் பண்ணிட்டு இருக்காண்டா, ஏற்கனவே வந்து உன்னை பார்த்துட்டு போட்டு கொடுத்ததே இவன் தானே வீட்டில் வந்து, அப்படி பார்த்தா இவன் மட்டும் மட்டும் சக்ஸஸாக போயிட்டுருக்குல, இவெல்லாவும் சீக்கிரமாக புட்டுக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளையாட்டாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அது வந்து இப்போ சோழனுக்கு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, அவன் சொன்னால அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் நிலா வந்து நம்ம கூட சேர்ந்து வாழணும், இந்த வீட்டிலே இருக்கணுங்கிற மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தா, ஒருவேளை இவன் சொன்னதுனால தான் இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி கோவத்தில் நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த வேகத்துக்கு பாண்டியை போட்டு வேகமாக அடிக்கிறாரு. நீ தானடா சாபம் விட்ட, உன்னால தாண்டா எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே சண்டை வந்துடுது. அப்போ என்ன எதுக்குடா அடிக்கிற, வந்தது வராதுமா, என்னடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மாற்றி பேசிட்டு இப்போ 2 பேருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே பிடிச்சி விலக்கி விடுறாங்க. நிலா ஒரு சைடு நின்று கத்துறாங்க, சோழன் என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை வந்து பிடிச்சி இப்படி இழுக்கிறாங்க. அப்போ தான் டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாரு சோழன். அப்போ பார்த்தா தூக்கத்தில் இது எல்லாமே அவருக்கு நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் நினச்சிட்டு படுத்ததுனால, அப்படியே நிலாவை பற்றி நினச்சிட்டு இப்படி தான் ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டே படுத்ததுனால இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு அப்படிங்கிறதே அவர் முழிச்சதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாரு. அப்படியே சுற்றி எல்லாத்தையும் பார்த்தோன்னே பாண்டி வந்து நல்லா அடி வாங்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. என்னடா ஆச்சு, நான் என்னடா பண்ணேன், நல்லா தானடா தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு போட்டு என்னை இந்த
அடி அடிக்கிற என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கா. நிலாவையும் பார்க்குறாரு. என்ன சோழன், நைட்டில் தூங்க கூட நிம்மதியாக விட மாட்டிங்களா? என்ன கனவு கண்டீங்க? எதுக்கு இப்படி பாண்டி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நிலா அப்படின்ட்டு உடனே சேரன் வந்துட்டு டேய் முதல்ல தண்ணியை குடிடா அப்படிங்கிறாங்க. சரி நான் அவரும் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது நிலாவை பார்த்துட்டு நிலா நீ போய் படுப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா உள்ளே போயிட்டு அப்படி நிலாவுக்கு ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்கா. எதனால இவர் வந்துட்டு ஏதோ டைவர்ஸ்லாம் வேற சொன்னார், உன்னால தான் இப்படி நடந்துச்சுன்னா வேற பாண்டியை சொல்லி அடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டே அவங்களும் படுத்துடுறாங்க. இப்போ உட்காந்து கேட்குறாரு டேய் என்னடா ஆச்சு, எதுக்குடா இப்போ அவனை போட்டு அடிச்ச அப்படின்னோடனே பார்த்துட்டு சாரிடா பாண்டி ரொம்ப அடிச்சிட்டேனா அப்படிங்கிறாங்க. ஏண்டா தூங்கிட்டு இருந்தவனை போட்டு அந்த அடி அடிச்சுட்டு ரொம்ப அடிச்சிட்டேனான்னு வேற கேட்குறியா நீ அப்படிங்கிறாங்க. இல்லைடா எனக்கு அந்த மாதிரி கனவுடா அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன தானே கனவு கண்ட அப்படின்னு பல்லவன் கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே எல்லாருக்குமே சிரிப்பு வந்துடுது. உட்காந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. சேரனை திரும்பி பார்த்தா அவரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நான் எவ்வளோ கஷ்டத்தில் பதட்டத்தோடு உட்காந்துட்டு இருக்கேன், நீயும் சேர்ந்து அவனுங்க கூட சிரிக்கிறல அப்படிங்கிறாங்க. டேய் சோலா நீ ஏன்டா இப்படி பயந்துட்டு இருக்க? அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்காதுடா, நீ நம்பிக்கையோட படு, நாளைக்கு எல்லாமே நல்லதாக உனக்கு நடக்கும் அப்படிங்கிறாங்க. என்னமோண்ணே எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, என் கனவு கண்டது எதுவும் பழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டி டக்குன்னு மணியை பார்த்துட்டு டேய் மணியை பார்த்தியா 3 மணிடா, விடிய காத்தால காண்ற கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க. திரும்பவும் அடிக்க போகிறாரு. டேய் நீ ஏற்கனவே சொன்னது தான் எனக்கு இப்போ கனவாக வந்துச்சு, திரும்ப ஏதாவது நடந்துச்சு நீ செத்தடா என்கிட்ட அப்படிங்கிறாரு. அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா, நிம்மதியாக தூங்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி திரும்பவும் மறுநாள் காலையில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பார்த்தா இப்போ சோழன் அங்கேருந்து வராரு. அப்போ சேரனுமே வந்துட்டு சோழா நீ அதெல்லாம் எதுவும் நினைக்காதா, தைரியமாக போ, நம்பிக்கையாக போ, நல்லதே நடக்கும் அப்படிங்கிறாங்க. என்னமோண்ணே அப்படின்ட்டு கிளம்பி போகிறாரு. சோழனுக்கு போகிறத பார்த்த உடனே சேரனுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருந்தாலும் நிலாவை பார்க்குறாரு. நிலா அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன், நான் தான் நேற்றே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறாங்க. சரிப்பா போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. வெளியில் வரும்போது பார்த்தா நடேசனம்னு நின்றுட்டுருக்காரு. என்னம்மா கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள் கிளம்பிட்டோம் அப்படின்றாங்க. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னோடனே இங்கேருந்தும் கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் சோழனுக்கு கண்ட கனவை நினச்சி என்ன நடக்க போதோ, இவ என்ன சொல்ல போகிறாளோ அப்படிங்கிறது வந்து திக்கு திக்குன்னு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கா. அங்கே போய் நிற்கிறாங்க. அதே மாதிரி வழக்கம் போல் கேட்குற மாதிரி அதையே கேட்குறாங்க. அப்படியே சோழனுக்கு என்ன இது நம்ம கனவுல கேட்ட மாதிரி அதையே கேட்குறாங்க, நம்ம சிரிக்கவே கூடாது, நம்ம சிரிச்சுட்டு அவளை பார்க்கும்போது தானே அந்த மாதிரி சொன்னா, சிரிக்கவே கூடாது, யாரையுமே பார்க்காதடா சோழா, அப்படியே குனிஞ்சிட்டே நில்லு அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு. அப்போது ஜட்ஜி திரும்பவும் கேட்குறாங்க. சொல்லுங்கம்மா என்ன உங்கள் 2 பேரில் இந்த முடிவில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா வந்து டக்குன்னு இப்படி சோழனை பார்க்கும்போது அவர் குனிஞ்சிட்டே நிற்கிறாரு. இல்லை மேடம் எனக்கு டைவோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்து சோழனுக்கு நிம்மதியாகவே இருக்குது. அப்பாடா நம்ம நினச்ச மாதிரி நம்ம கனவு கண்ட மாதிரி எதுவுமே நடக்கலை, அண்ணன் சொன்ன மாதிரி நல்லதாகவே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படி சிரிக்கிறாரு. நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க, போன டைம் வந்தப்போ நீங்களுமே டிவோர்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தீங்களே, நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு சோழன் கிட்டே கேட்குறாங்க. சோழனுமே சேர்ந்துட்டு ஆமாம் எனக்கும் டிவோர்ஸ் வேண்டாம், நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு இவரும் சொல்லிடுறாரு. சரி ஓகே நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தால் எங்களுக்கு அது சந்தோஷம் தான், யாரையுமே பிரித்து வைக்கிறது எங்களோட எண்ணமே கிடையாது, அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருப்போம், இந்த வாட்டியாவது நீங்கள் கடைசி ஹியரிங்லையாவது மனசு மாறிட்டீங்களா, அதுவே எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கங்க்ராட் சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் கூட சோழன் கூட நின்ன நிலா இப்படியே ஒரு பெரிய விஷயம் வரும்போது எப்படியுமே விட்டுட்டு போக மாட்டாங்க. நடந்தது எல்லாமே வந்தப்புறமா எல்லாமே வந்துட்டு சோழனோட ஒரு கனவாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.